என் பேர் அஷ்டலட்சுமி. நான் நெல்லிக்குப்பத்தில் இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷமா ஆகுது. எனக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. அவனுங்களுக்கு சும்மா சும்மா சளி பிரச்சனைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுக்கிட்டு போனான் அவனுங்களுக்கு. அப்போ புகை வச்சு அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய ப்ராப்ளம் எனக்கு தெரியல. இப்போ மேற்கொண்டு அவனு வளர வளர அவனுக்கு சும்மா சாதாரணமாக நடந்தாலோ, பசங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு சராசரியான பசங்க மாதிரி அவனுங்களால நடந்துக்க முடியல. இது போல் இருக்கிறப்ப அவனுங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஆகிப்போட்டு பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்கள் வீட்டு ஓரமாக ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கா அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ எங்கள் வீடு பக்கத்துமா ஏடி பேரி ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. அதனுடைய கழிவு எங்கள் வீடு ஓரமாக போய்கிட்டு இருக்குது. அதில் அதிகமாக ஆவி வரும். ஒரு மாதிரி சாராய வாசனை மாதிரி இருக்கும். அது அதை அதை சுவாசம் இது பண்ணி ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறானுவோ அவனுவோ. இதை செக்கப்புக்காக நாங்கள் ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சோம். அதை பிடிச்சி வச்சாலுமே அது வேப்பர் ஆகி போயிடும். சாதாரண தண்ணி மாதிரி மூடி வச்சாலுமே சாதாரண தண்ணி மாதிரியே இருக்குது. என் பசங்களுக்கு நைட்டில் சரியாக தூங்க முடியல. மூச்சு திணறல் ஏற்படுது. எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கும் வேற இடமும் இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கும் போதிய வருமான நாங்கள் அதிக தடவை ஈயடி பேரியில் போராட்டம் பண்ணி பார்த்தோம். ரெக்வெஸ்ட்டாக கேட்டு பார்த்துட்டோம். அவங்க போய் வரப்போ 1000 2000 வச்சு மருத்துவ செலவிடு பாருங்க அப்படின்ட்டு எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கல. அப்படி போராட்டம் பண்ணி ஸ்டெப்பு எடுத்ததுனால மேலே ஸ்லாப் மாதிரி அத்தியாவசியத்துக்காக போட்டு விட்டாங்க. அதை மீறியும் எங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சு இப்போ நேற்று கூட ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் வந்தேன். நைட்